உம்மை போற்றிடுவேன். நான் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை எடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவை நான் என்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவை நான் என்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேவிப்பேன். நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை போற்றிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை வேளையில் ஆண்டவரை கர்த்தாவே, உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஆராதித்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தாவே உடைய சன்னிதானத்திலே கூடி வரும்படியான கிருபைகளை கர்த்தர்களுக்கு கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரத்திலே வார்த்தை கொடுக்கிற அடியினையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய சிலுவை நிலத்திலே மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானை நிச்சயம் விடுவிப்பார் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கப்பட்ட வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமாம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது நிச்சயம் எங்களுக்கு விடுதலை உண்டு. நீதிமான்களை, அதாவது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பார். அப்ப நான் சொல்லுகிறேன், நீதிமானை நிச்சயம் விடுவிப்பார் என்றால், இப்ப நாங்கள் சந்தேகத்தோடு ஆண்டவர் வேத வசனங்கள் 100க்கு 100 உண்மையாக காணப்படுகிறது. அப்ப நாங்கள் விசுவாசமும் அப்படித்தான், நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை முன்புகாது, அப்படி வேத வசனம் சொல்கிறது. அநேக இடங்களிலே அதாவது நிச்சயத்தை குறித்து அந்த வேதத்திலே, அதாவது தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேறும் அப்படின்றதெல்லாம் பார்க்க சொல்லுகிறதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கடவுளங்களை விடுவிப்பார் என்பதை நாங்கள் முதலாவது நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது, அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் நடுவில் இருந்து தேவனை தூக்கி எடுப்பார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் தளர்ந்து போய், அதாவது ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டி இந்த நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணி எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து இதெல்லாம் நிறைவேறும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தால் எங்களுக்கு அதற்கு மாறாக நடந்த என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரோடு நாங்கள் கோவப்படக்கூடாது. நாங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவர் வேதம் சொல்கிறது, அதனதன் காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நீதியாக செம்மையாக செய்கிற தேவன் என்று. பரிசுத்த வேதாகமத்திலே கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்து, இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி வாழ வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை கண்டு நாங்கள், அதாவது பயமோ கலக்கத்துக்கோ நாங்கள் இடம் கொடுக்காமல், மாறாக கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அந்த தேவன் எங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர் எங்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே முதலாவதாக நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, வேதம் நம்மை பார்த்து நீதிமான்கள் என்று அழைக்கின்றது.
யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினால் நாங்கள் நீதிமான்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அப்ப உலகத்திலே மற்ற மக்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், வேதத்திலே பாருங்கள், ஒன்று துன்மார்க்கன் அல்லது நீதிமான். அப்படினால் தேவனுக்கு தூரமானவர்கள், அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிறவர்கள். அப்ப எல்லோரும் உலகத்திலே பாவிகள் தான். ஆனால் பாவியை நீதிமான ஆக்குற இயேசு இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலக ரட்சிகராக அனுப்பி அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்ட ஜனம் பாவியா இருந்த ஜனம்தான். ஆனால் இன்றைக்கு நீதிமான்களாகப்பட்டு நீதிமான்களின் சபையிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறபடி இன்றைக்கு நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்வதிலே நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும், நாங்கள் களி கூற வேண்டும். நாங்கள் தேவன் பாவியா இருந்து அவர் என்னை நீதிமானாய் மாற்றினார். அப்ப கடந்ததை நினைத்து நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் உடையான சேற்றிலே நாங்கள் வாழ்ந்தோம், தேவன் எங்களை தூக்கி எடுத்தார், அவர் எங்களுக்கு இவ்வளவு ரட்சிப்பென்னும் என்ற பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இது பெரிய ரட்சிப்பு, இதிலே நாங்கள் பேறு பெற்றவர்கள். எனவே எங்களுக்கு நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார். அப்ப முக்கியமாக முதலாவது நீதிமான்கள் என்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு நம்பிக்கை இந்த ஜெபத்திலே இருக்கிறது. அதாவது இன்றைக்கு ஜெபத்தின் மூலம் நீங்கள் என்ன கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றீர்கள், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வந்து விட்டதான்னு மற்றவர்கள் ஒருவேளை எங்களை பரியாசம் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள், என்ன ஒரு காரியம் மாற்றத்தை காணவில்லை என்று. பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் நம்முடைய தேவன் வேதத்திலே 65ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, நம்ம ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமாக யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனண்டை வந்து அவரை நோக்கி மன்றாடுவார்கள். எனவே எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி தொழுது கொள்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். இதே சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீக்கலாகி விடுகிறார் என்று 14ஆம் வசனம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் நாங்கள் அதாவது முதலாவது குறிப்பு நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். பாருங்கள், 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அப்ப உபத்திரவங்கள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அற்பமா எண்ண மாட்டாராம், அருவருக்க மாட்டாராம், நம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். பாருங்கள், பிரியமானுடைய சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 33ஆம் சங்கீதத்திலே, உமது முகத்தை நீ மறைத்த பொழுது நான் கலங்கினவன் ஆனேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். அப்ப இந்த உலகத்திலே தேவன் அதாவது நமக்கு முகத்தை மறைக்கும் பொழுதுதான் நமக்கு கலக்கம் வருகிறது. அப்ப தேவனின் முகத்தை மறைக்கிறார் என்று சொன்னால், இப்ப அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப மனிதர்களாகிய நாங்கள் இன்றைக்கு அதாவது தேவனுக்கு பிரியமிட்டாத துணிகரமான காரியங்களை செய்யும் பொழுது, அப்படி அதுக்கு மேலாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், அவரை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வராதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் செவி கொடார் என்று அப்படி சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் அதாவது அதாவது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சில நிபந்தனைகள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். அங்க பாருங்கள், 23ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே முதலாவது அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நல்லது என்ன நடந்தாலும் நன்றி, எல்லாவற்றிற்காகவும் அப்பொழுது ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அப்ப கடவுளை முதலாவது நாங்கள் கனம் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப இதுகளெல்லாம் செய்யாமல் ஜெபித்து ஜெபம் பதில் பெறவில்லை என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பகுதியிலே. தேவனை துதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். அதே இஸ்ரவேலின் வம்சத்தாரை நீங்கள் எல்லோரும் அவர் மேலில்
பயபக்தி உள்ளவர்களாயிருங்கள். அப்ப கடவுளை துதித்து அவரை கனம் பண்ணி அவர் மேல் பயபக்தியாயிருக்க ஒரு விசுவாசி ஜெபத்தில் ஏறெடுக்கும் பொழுது உபத்திரவங்கள் என்ன வந்தாலும் தேவன் உடனடியாகவே நமக்கு அவர் அந்த காரியத்திலிருந்து இக்கட்டான காரியத்திலிருந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு தத்தத்தோடு நிபந்தனையோடு அந்த வாக்கு தத்தம் சொல்லப்படுறது. சங்கீதத்திலே பாருங்கள், தேவனை துதித்து உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் தேவனை துதித்து அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை கொடுத்து அவர் மேல் பயபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் கேட்டறினார் என்று சொல்லப்பட்டபடி உபத்திரவங்களை அற்பமாய் எண்ண மாட்டார். துன்பங்கள் துயரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட காரியத்தில் நின்றவர் கூட தூக்கி எடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அதாவது உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனின் பாதுகாப்பு நிச்சயம் என்று சொல்லி இந்த தலைப்பை கொடுக்கிற இரண்டாவது குறிப்பு. அப்படின்னால் உண்மை உள்ள மனிதர்களை தான் தேவன் பாதுகாக்க முடியும். இன்றைய பாருங்கள், தேவனுக்கு அதாவது ஆண்டவர் உண்மை உள்ள மனிதன் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ இந்த உலகத்திலே அதாவது உண்மை பொய், இப்ப ரெண்டு ஆண்டவர் எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்புகிறார். இப்ப கடவுள் நம்முடைய எஜமானா இருக்கிறார். அப்ப அந்த எஜமானுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அப்ப அதாவது சங்கீதக்காரன் 18வது வசனத்தை சங்கீதத்திலே சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்பதாக மன உண்மையாய் நடந்தேன் என்று சொல்லுகிறார். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், உண்மையாய் நடத்தல் என்றால் தேவனுக்கு துரோகம் பண்ணாது இருத்தல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உண்மை உள்ள மனிதர்கள், அப்ப தேவன் எங்களை காண்கின்றார், எங்களை நம்புகிறார். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ளாத பொழுது சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வராது என்று சொல்லவில்லை, வரும். ஆனால் அவைகளிலிருந்து எங்களை தேவன் பாதுகாப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். 34வது சங்கீதத்திலே நாங்கள் இந்த வசனத்தை வாசிப்போம். 23வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அப்ப தற்காத்து என்றால் பாதுகாத்து, இடும்பு செய்கிறவன் என்றால் பெருமைக்கார். அப்ப பெருமைக்காரர்களாகிய கூட்டத்தாருக்கு ஆண்டவர் பூரணமாய் பலன் அளிப்பார். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தேவன் அளிப்பார். அப்ப உண்மையானவனை தேவன் பாதுகாப்பார். அப்ப நாங்கள் இதுல என்ன நிபந்தனை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் 23வது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில், அதாவது 32 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நாங்கள் அவரை கனம் பண்ணி அவரை மேல் பயபக்தியாக இருந்து முதலாவது குறிப்பிலே நாங்கள் பார்த்தோம். அவரை துதித்து கனம் பண்ணி பயபக்தி உள்ளவர்களா. இங்கே சொல்லப்படுவது அன்பு கூறுங்கள். அப்ப தேவனிடத்திலே நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாங்கள் கடமைக்காக தேவனை வழிபடுவதிலே எந்தவித அர்த்தமில்லை. தேவன் எல்லா கற்பனைகளுக்கும் மேலான கற்பனை சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஆண்டவரை நாங்கள் அன்பு கூறுவதால் அவரை நேசித்தல், கடவுளை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்ப என்னால் நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால், நேசிக்க எந்த இது காரணம் இல்லை என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். கடவுளை ஒருவரை நாங்கள் நேசிக்கும் பொழுது பல காரணம் இருக்குது. அவர் எனக்கு இந்த உதவியை செய்தார், அவர் சின்ன வயதிலிருந்து என்னை இப்படி பராமரித்தார், என்னுடைய பெற்றோர்கள் அல்லது உறவுக்காரர்களை நாங்கள் நேசிப்பதற்கு பல காரணம் இருக்கிறது. தேவனை நேசிப்பதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. அவர் எங்களை ஒளியான செய்தியிலே இருந்து தூக்கி எடுத்தார், தாயின் கருவிலே எங்களை காப்பாற்றினார், இன்று வரை காப்பாற்றுகிறார், இனிமேலும் காப்பாற்றுகிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் முந்தி எங்களிடத்திலே அன்பு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஜீவன் தந்து அன்பு கொண்ட தேவனை நாங்கள் எப்படி அன்பு கூறாமல் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்ப நாங்கள் இன்றைக்கு யாரை நேசிக்கின்றோம்? அதாவது உறவுகளை நேசிக்க வேண்டாம் என்று வேறும் சொல்லவில்லை. எல்லாத்தையும் நாங்கள் நேசிக்கத்தான் வேண்டுமானால் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த நேசத்தை எதிர்பார்க்கின்றார். அப்ப அதற்கு நான் பேர்பன் செய்ய இன்னும் அதிகமாக நான் அன்பு கூறுவேன், உண்மை இன்னும் அதிகமாக உண்மை ஆராதிப்பேன் என்று பாடுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து வெளிப்படுத்தின விஷயத்திலே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பாவங்கள் கழுவி நம்மை சுத்திகரித்து தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார்.
விட்டார். எனவே அவரிலே நாங்கள் அன்பு கூற வேண்டும். அப்ப அன்பு கூறுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் உண்மை. பிரியமானவர்களே, அன்பு கூறுவதிலே நாங்கள் உண்மையோட இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆளை பொய்யாய் அன்பு கொண்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாய்மாலமான ஒரு அன்பு. ஒரு உங்களை நம்புகிறார்கள், நீங்கள் அவர்களே உண்மையான அன்பு கூறுகிறீர்கள், நீங்கள் அவரை மாய்மாலமாக ஏமாற்றி கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? அதே போலதான் கடவுள் உண்மையாக அவரை அன்பு கூறணும்னு எதிர்பார்க்கும் பொழுது நாங்கள் ஏதோ கடவுளை ஏமாற்றி கொண்டு நாங்கள் அவரை அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசிக்காவிட்டால் தேவன் துக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்கள், எனவே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், கடவுளை உண்மையாக நேசிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாருங்கள், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது, சபைக்கு பார்த்து நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை தருவேன். அப்ப பிசாசானவன் உங்களை சோதனைக்கு கொண்டு போவான் என்றெல்லாம் அங்கே வெளிப்படுத்தின விஷயத்திலே சொல்லப்படுது. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், மரண பரியந்த உண்மை உள்ளவனாய் ஜீவகிரீடத்தை தருவேன். அப்ப கொஞ்ச காலம் தான், 10 நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்கிறது. அதே போல ஆண்டவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு உபத்திரவத்துக்குள்ள இருந்தாலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் என்று அவர் விரும்புகிறார். எனவே அன்பு உண்மை உள்ளவர்களை அவர் பாதுகாப்பார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறது நிச்சயம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 97:10 வாசிப்போம். அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அப்ப முதலாவது நீதிமான்கள் பொழுது பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் பார்க்கணும். இவைகள் எல்லாம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? பரிசுத்தவான்கள் என்றால் அவர்கள் எங்கேயோ மேலோகத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் நினைக்க கூடாது. வேதாகமம் இயேசுவை தேடுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து, சபையை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று அழைப்பது. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களாக ஆகும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உடனடியாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் புனிதர்கள் என்ற பட்டத்தை நாங்கள் போட்டுக்கொண்டு திரிவதிலே ஒன்றும் அர்த்தமில்லை. புனிதர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இன்றைக்கு மரித்த புனிதர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. அதாவது உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள், சபையிலே இருக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான், மென்மேலும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த சபையிலே இருக்கிறோம் என்றால் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் நம்மை நம்பி அப்படி சொல்லுகிறார். அப்ப நாங்கள் பரிசுத்தவான்கள். அப்ப ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவன் இயேசு சொல்கிறார், என்னிடத்திலே குற்றம் உண்டோண்டு உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா என்று அவர்கள் சவால் விடுகிறார். எனவேதான் இயேசுவை அதாவது ஏற்றுக்கொள்கிறவர்கள்தான் பரிசுத்தமாகவே முடியுமே தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அப்ப இயேசுதான் நம்மை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நீதிமானாய் பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். எனவே பரிசுத்தவான்களை காப்பாற்றுவார் என்றால் பரிசுத்தவான்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே 2 விதமான காரியம். ஒன்று நன்மை செய்யலாம் அல்லது தீமை செய்யலாம். ஒன்று நீதி செய்யலாம் அல்லது அநீதி செய்யலாம். ஒன்று கொண்டு விரோதமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சுயநலமாய் வாழலாம், நாங்கள் பொதுநலமாய் வாழலாம். இவைகள் எல்லாம் மனிதர்கள் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார்? நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் தீமை என்று சொன்னால் தீய நோக்கம் பாவம், மற்றது மற்றவர்களுக்கு பிறருக்கு தீங்கிழைக்காமல் வாழுவது, நன்மைகளை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும். பிரியமானவர்களை, இன்றைக்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தீமையை செய்து கொண்டு கடவுளை வழிபட்டு ஒன்றுமே ஆண்டவர்களை அந்த நேரத்திலே அதாவது அறியாமை உள்ள காலங்களை ஆண்டவர் காணாதவர்கள் உண்டாக வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் சத்தியத்தை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், காணாதவர் போலிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகும் தீமைக்கு உடன்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளைகளிலே ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அதாவது சில சிற்றியான கட்டங்களுக்கு அல்லது தேவன் அதாவது சில உபத்திரவங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதற்கு காரணம் தேவன் தீமையோடு நாங்கள் உடன்படும் பொழுது. அப்ப இந்த உலகத்திலே தீமையான காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுவது நிச்சயம். நாங்கள் தீமையை வெறுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியான குறிப்பு, நீதிமானின் ரட்சிப்பு நிச்சயம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு சங்கீதம் 37வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தால் கடைசி 2 வசனம் 39-40 வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு
இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். ஆண்டவருடைய ரட்சிப்பு நிச்சயம். இங்கே பாருங்கள், ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை அடைவதும் ரட்சிப்பு தான். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வந்து இந்த உலகத்திலே துன்மார்க்கமான மனிதர்கள் மத்தியிலே வாழும் பொழுது, பலவிதமான இடுக்கண்கள் இன்னல்கள் நம்மை சூழும் பொழுது, பொல்லாத மனிதர்கள் மூலமாக நமக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரிடத்திலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலம் அதில் அவர்கள் அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடினால் அவளை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படியாக இந்த உலகத்திலே பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே எங்களுக்கு விரோதமாக, பிரியமானவர்களே, உண்மைக்கும் புறம்பாக, நீதிக்கு புறம்பாக பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிற இந்த நாட்களிலே, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவதூறு சொன்னாலும் அவரே பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறபடினால் நாங்கள் எந்த இதுவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர் தாமாகவே இந்த உலகத்திலே நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் என்பது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. எனவே இன்றைக்கு இந்த உலகத்திலே பலவிதமான துன்புறுத்தல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வந்தாலும், பொல்லாத மனிதர்கள் எழுந்து இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பொல்லாத மனிதர்கள் மூலமாக பலவிதமான இடுக்கண்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே? ஆண்டவர்களை கைவிட்டு விட்டாரோ, என்னுடைய தரிசனம் நிறைவேறவில்லையே, நான் எதிர்பார்த்தோன்னு நடக்கவில்லையே, ஆண்டவருக்கு எனக்கு தூரமாய் நிற்கிறாரோ என்று சில வேளைகளிலே நாங்கள் சஞ்சலப்படுகிற ஒரு நிலை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தான். நாங்கள் யாரும் சொல்ல முடியாது நான் விசுவாசத்திலே சஞ்சலப்படவில்லை என்று. சஞ்சலப்படுகிற நிலை வரும். ஆனால் தேவன் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்து அவர் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை உண்டு பண்ணி நாங்கள் தொடர்ந்து விசுவாசிப்பதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தருகிறார். அப்ப நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சில வேளைகளிலே அநேக துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வரும். ஆனால் அவன் அனைவற்றிலும் இருந்து அவைகள் அனைத்திலும் இருந்து நம்மை தேவன் விடுவிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அநேக துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அவைகள் அனைத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார். எனவே இதுதான் நம்ம தேவனுடைய, அதாவது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப முதலாவது வந்து நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 37 அதே சங்கீதத்திலே 7 to 9 வரை வாசிப்போம். கோபத்தை நெகிழ்ந்து உத்தரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப கர்த்தருக்கு அமர்ந்து காத்திருக்கிறது, இதுதான் பிரியமானவர்களே கடினமான காரியம். கர்த்தருக்கு அமர்ந்து காத்திருக்கணும். அமர்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளும். அமெரிக்கை நம்பிக்கையுமே உங்களுடைய வேலை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் வந்து அமர்ந்து காத்திருந்து ஆண்டவருடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். இதுக்கு பொறுமை அவசியமாய் காணப்படுகிறது. எனவே ஆண்டவர் எங்களுக்கு பொறுமையை தருவாராக. அவர் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். எனவே தேவன் எங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அந்த தரிசனம் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். எனவே பலவிதமான பிரச்சனைகள் இடையிலே வந்தாலும் தேவன் நம்மோடு கூட அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டுடைய வார்த்தையின்படிதான் இந்த உலகத்திலே எதுவுமே புதிதாக நடக்கவில்லை. கடவுளுடைய சித்தம் நிறைவேறுகிறது. காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் தப்புவித்து இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறதே தவிர நாங்கள் சஞ்சலப்படவோ அவிசுவாசப்படவோ தேவனை குறித்து முறுமுறுக்கவோ அங்கே வேதம் சொல்லவில்லை. மாறாக நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் பாருங்கள் நீடிய பொறுமையா அவரே இருக்கிறார், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. இப்ப நாங்களும் பொறுமையாக இருந்து அமைதலோடு இருந்து
ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எங்களுக்கு வருகிற அதி சீக்கிரத்திலே அது நீங்கி விடுகிறதான இந்த இலேசான உபத்திரவங்கள் அதிகமான கனமகிமை உண்டாக்க போகிறது. நாங்கள் காண்கின்ற உலகத்தை தேடி ஓடவில்லை, காணாத பரலோகத்தை நாங்கள் நாடுகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை சரியான பாதையை நடத்துவார். அதாவது எங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்காமல் எங்களை அழைத்த தேவனை நாங்கள் முன்வைத்து, அந்த தேவன் அவர் நிச்சயம் நீதிமானை விடுவிப்பார், நிச்சயம் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார், நிச்சயம் உண்மை உள்ளவர்களை பாதுகாப்பார், நிச்சயமாக பரிசுத்தவான்களை அவர் விடுவிப்பார், நிச்சயமாக நீதிமானின் ரட்சிப்பு நிச்சயமாகவே உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லப்பட்டபடி எதுவுமே எனக்கு நடந்த மாதிரி தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் சஞ்சலப்பட்டாலும், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். எனவே அவருடைய வார்த்தை மாறாதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாருடைய வார்த்தையை நாங்கள் நம்ப போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோம். ஹல்லேலூயா, நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமடைக்கலம் கர்த்தர்தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர்தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் நன்றியாய் நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். பழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். பழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அநேக துன்பங்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் எங்களை விடுவிக்கிற தேவன். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. நாளில் இந்த ஆராதனையிலே வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது அதே 34வது சங்கீதத்திலே அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை.
சேர்ந்து, சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பண்ணி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று. எனவே இன்னும் அநேக வாக்கு தத்தங்களை அந்த 34வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களின்படி பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து அவர் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண்போகாது என்று சொல்லியிருக்கிறபடி எங்களுக்கு விடுவிப்பு, ரட்சிப்பு, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவது அது நிச்சயமாகவே நடக்கும் என்று நாங்கள் உறுதியாய் நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சகோதரர் மந்திரியாக பாடலை பாடி துதித்திருந்தார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சொல்லி பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் மதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிக்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிக்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கடுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கடுகை போல உயர பறந்திடுவேன்.
காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya நன்றி செலுத்துவோம் ஹalleluya பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் ஹalleluya நன்றி நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிப்போம் அப்பா பிதாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதிமானை நீங்கள் ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி தேவனை ஆராதிப்போம் ஹalleluya உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் அப்பா மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாறாத கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா ஹalleluya ஜெபம் பண்ண போகிறோம் எல்லோரும் மனப்படுவோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஞாயிறு வேளையிலும் ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களை தந்தீங்க இந்த ஆராதிக்க இந்த ஒரு மணி நேரம் கூட எங்களை தந்தீங்க அதுக்காக நன்றி இந்த நாட்டு சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தாவே நம்ம சொந்து போகாமல் இந்த இடத்துல ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான நன்மையான ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாட்களில் இருக்கிற எல்லா சிறையிருக்கும் மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஒரு முடிவுக்கு வரட்டும் கர்த்தாவே இந்த வருடத்தின் முடிவில் வந்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாள் ஆண்டவரை துக்கமாக இருந்த முடிவு ஆண்டவரை எங்களுக்கு சந்தோஷமாக நீங்க செய்ததுக்காய் கோடி ஸ்தோத்திரம் இந்த வேளையில கர்த்தாவே இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராய்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே போக்கிலும் வருத்தலும் கூட இருங்க ஆண்டவரே மறுமுறை இந்த இடத்துல நான் கூடி வரும் சமாதானம் கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்ததாமே ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை நீங்க பலப்படுத்தி அனுப்புவதற்காய் கோடி ஸ்தோத்திரம் கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்துங்கள் ஆசீர்வதிங்கள் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரின் சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென் ஆமென் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துமஸ்